அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல. போங்கடா, இருந்தா இருந்துக்கங்க, இல்லைன்னா விலகிக்கங்கடா, போங்கடா. ஒரு விஷயம் மண்டையை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேளுடா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிறேன். இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? என்ன கோபியாச்சு, என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கிருக்க? மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. என்ன கேட்காத கேள்விலாம் கேட்டிருக்கான். உன் நாக்கு அழிவு போம்ல பாருல, உனக்கு ஆண்டவனே கொடுப்பான் பாருல. மாண்டஸ் மாண்டஸ் மாண்டஸ்ரா, மானஸ் இல்ல மூதேவி. சுத்தி சுத்தி வரான் இல்லையே. என்ன இது? போர் அடிக்குது. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். உருப்பிட மாட்டா அந்த வருஷம் உனக்கு. ஏண்டா கேட்டா உனக்குலாம் ஏண்டா அப்படி நடக்குது? தலைவலிக்குதே அம்மா. இந்த நாயை நம்பாதீங்க. சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. யோசித்து பேசாத, யோசித்து பேசாத, யோசித்து பேசாத. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ये बड़ी अच्छी बात कही आप. எல்லாம் விதி. இதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல. शाबाश बेटा, बहुत बढ़िया. रुको जरा, सबर करो. சொல்லுப்பா, எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் நக்கல்யா அவனுக்கு. இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? நான் சாப்பிடறதில்ல. சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? வீடு மச்சான், உனக்கு தான் சூடு சொன்னே இல்லையா? பாப்பா படுக்கலாமா? வா. ये सब क्या देखना पड़ रहा है? अच्छा है मैं अंधा हूँ. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? உங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படி ஆம்பளை வளைச்சு போடலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏய், ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். அடிக்கல மாட்டேன் வாங்க. बंद करो हाथ जोड़ के मैं मोदी साहब से गुजारिश करता. இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். எப்படிடா? ஏய் எப்படிடா? உங்க தலுக்கு மினுக்கு குடுக்கலாம் பார்த்துட்டு உங்க பின்னால ரோலம் தெரியறதுக்கு எத்தனை நார பசங்க இருக்கானுங்க. என்ன நினைக்கிறீங்க? தெரியல. மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ, எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்கிற நேரம் இதான போய். எட்டாவது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படிடா உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. நான் வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். யாராது டேய், யாராது உள்ள வேண்டா கத்துறது? எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். கருத்தே சொல்லல. எப்படி சொன்னா எந்த பயனும் இல்ல. ரொம்ப ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். நீங்க நினைக்கலாம்
ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். நீங்களாம் எங்க பூ எடுத்துன்னு கிளம்பிட்டீங்க? உங்க ஃப்ரெண்ட் யாராவது தவறிட்டாங்களா? ஹலோ, நாங்களும் மீரா கிட்ட லவ் சொல்ல தான் போறோம். திட்டமிட்டு சதி செய்து இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துகிற முயற்சிகள் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. 10,000 ஒரு பேப்பருக்கு பாஸ் பண்ணியா? சிரிக்கிற அக்கா யூனிவர்சிட்டியாவது அது எவனை பாஸ் பண்ண வச்சிருக்கு? நோ ப்ராப்ளம். ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிரும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. உங்களுடைய கருத்து சொல்றீங்க, எங்களுடைய கருத்து சொல்றோம். நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம். ஆமா, ஒத்துக்க மாட்டோம். இதுதான் அமைப்புங்கிறது. நேரத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன், தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கூட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். நீங்க போய் பொருட்கள் எடுத்துருவா. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னங்க நம்ம சென் ஃபுல்லா சேஞ்ச் ஆகிட்டாங்க. கத்தம். பை பாய், டாடா, குட் பை. ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லணும் சார், வீட்டை விட உங்க மனசு பெருசு. எந்த புகார்களுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடைச்சதில்லை. ஒரு பதில் கடிதம் கூட எங்களுக்கு வந்ததில்லை. தம்பி, இவரு கூட சுத்தாதீங்க, அப்புறம் ஊருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கேட்காது. இல்ல நீங்க வருத்தப்படாதீங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. ஏன் ரெண்டு கூட சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். லூஸ் மாதிரி பேசுறான். நம்ம இவனை தானே சோதிச்சோம், என்ன கடவுளை சோதிச்சோங்கிறான். ஏய் ராஜ், இன்னொரு தாட்டி அசிங்கப்பட்ட ஹேட்ரிக் ராஜ் விட்டுறாத. எஸ் ராஜ். மிரட்டுற மாதிரி பேசுறானா? சரி தள்ளி வாங்க, உட்காருங்க. உட்காருங்க, வாங்க. சும்மா இருங்க. டேய் கொஞ்சம் வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க, அது என்ன? ஏன்டா உசுர வாங்குறீங்க? இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். படிவுக்கு எப்பயுமே டமாஸ் தான். பொறுக்கி பைய, நீ ஒரு பொறுக்கிடா. கேடி டாடி, எங்க அப்பா சொல்ற கேளு. உங்க தம்பிகளா வாங்க, பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க வந்து நட்புன்னா உயிரையே கொடுப்பாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க.